அர்ஜுனுடைய பேச்சு சைக்கோத்தனமாக இருக்கு. இந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு காரணம் முதல்வர் ஸ்டாலின் தான். நீங்க அன்னைக்கே விஜய் அரஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த அளவுக்கு அர்ஜுன் எல்லாம் பேசி நீ போவான்னு பேசுற அளவுக்கு அவங்களாம் வளர்ந்ததுக்கு காரணம் முதல்வருடைய அந்த பெருந்தன்மையும் பொறுமையும் தான். நீ அக்யூஸ்ட், நீ 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 வந்து எங்களை அக்யூஸ்ட்னு சொல்ற, நீ அக்யூஸ்ட், தப்பிச்சு ஓடுனது நீ. எதுக்காக இன்னைக்கு வந்து சிபிஐ வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கு? நீங்க தொடர்ந்து ஒருத்தரை குற்றம் சாட்டுறீங்க, பட் அவர் குற்றவாளி இல்லைங்கிறது சிபிஐக்கு தெரியும். நீ ஒரு அக்யூஸ்ட், நீ பேசுற நீ வந்து இன்னைக்கு ஒரு அக்யூஸ்ட், உன் பக்கத்தில் நிற்கிற வந்து புசி ஆனந்த் ஒரு அக்யூஸ்ட், மதுரையில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட நிர்மல்குமார் ஒரு அக்யூஸ்ட். நீங்க எல்லாம் அக்யூஸ்ட் எல்லாம் சேர்ந்து வேற ஒருத்தர் அக்யூஸ்ட்னு சொல்றதுனால அவங்க அக்யூஸ்ட் ஆயிடுவாங்களா? நூறு சம்பவம் என்ன சிபிஐ விசாரிக்குது, நீ என்ன அக்யூஸ்ட், நீ என்ன பிக்ஸ் பண்ற, நீ தான் அக்யூஸ்ட், நீ இல்ல அப்படிங்கறத நீ போராடு, நீ சொல்லு. நீ அடுத்தவங்களை அக்யூஸ்ட்னு சொல்றப்ப சிபிஐ விசாரணையை நீ வந்து களங்கப்படுத்துறியா? ஒரு செந்தில் பாலாஜியா அவர் ஏன் மற்றவங்களுக்குலாம் ஏன் சம்மன் அனுப்பலாம்? ஏன் லூசு என்ன சொன்னார் அவர்? 41 பேருடைய மரணங்கள் சிபிஐ சம்மன் போட்டு, எனக்கு சம்மன் தான் உனக்கு என்ன சார், எனக்கு சம்மன் தான் உனக்கு என்ன கஷ்டம்? நான் திருப்பி என்ன கேட்பேன்? பாதிக்கப்பட்டப்ப நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில பார்த்தேன், எல்லா அரசியல் கட்சியுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன்? அப்ப எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். தகுதியான ஆட்கள் பேசலாம். சிஎம்மோட டிராவல் பண்ண ஒரு அவருக்கு ஈக்குவலா ஒரு 50 வருஷம் அரசியல் பயணம் பண்ண ஒருத்தர் ஆப்போசிட்ல உட்காந்து சில கேள்விகள் கேட்டா பதில் சொல்லலாம். நீ ஒரு தற்குறி, ஒரு அறகுறை, என்ன நீ அடுத்தவன் காசை ஆட்டையை போட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற நீன்னு ஆம்பளையா இருந்தா செந்தில் பாலாஜி கரூர்ல நிற்கிறாரோ கோயம்புத்தூர்ல நிற்கிறாரோ நீ நின்று ஜெயிச்சு காட்டு. ஒருவேளை திமுக போட்டாங்க, ஹைகோர்ட்ல எஸ்ஐடி போட்டாங்களே, உடனே ஒரு ஆபீசரை போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களே, ஒருவேளை தமிழக அரசு இந்த என்கொயரி பண்ணியிருந்தா நான் முதற்கொண்ட அருண்ராஜ் முதற்கொண்டு திரு அண்ணன் நம்ம ஆனந்த முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயில தான் இருந்திருப்போம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சில இடங்கள்ல வந்து தாவேகா சார்பில் அந்த ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடந்துச்சு. சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் இவங்கெல்லாம் கலந்துருந்தாங்க. இதில் அர்ஜுன் அவனுடைய பேச்சு மீண்டும் சர்ச்சையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிடம் பேசினார். பேசியது முழுக்க அவர் வந்து தரக்குறைவான வார்த்தைகள், கண்ணியக்குறைவான வார்த்தைகள், பதவியில் இருக்கக்கூடியவர்களை ஒருமையில் பேசுவது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அந்த கரூர் விவகாரத்தில். எப்படி பார்க்குறீங்க? இது புதுசா பேசலன்னு வச்சுங்களேன், ஆரம்பத்துல இருந்து இதே தான் பேசிட்டு இருக்காப்புல. எனக்கு என்னமோ சைக்கோத்தனமா இருக்கு. அர்ஜுனுடைய பேச்சு சைக்கோத்தனமாக இருக்கு. தொடர்ந்து அவர் பேச்சு, அதாவது எப்படின்னா அர்ஜுனுடைய அந்த ஆட்டிடியூடை பார்க்கும்போது கல்யாண வீட்டில் இதாக தான் இருப்பேன், அதே மாதிரி துக்க வீட்டில் நான் இதாக இருப்பேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல, அந்த கேரக்டர் மாதிரி தெரியுது அர்ஜுனுடைய பேச்சு. ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு ஆட்டிடியூடோட தான் வந்து விசிகாக்கு போனார். திமுகலேருந்து விசிகாக்கு போனதே ஒரு பெரிய ஆட்டிடியூடாகவும் ஒரு குறிக்கோளோட உள்ளே போனார். நீங்கள் இவர் திரும்ப ஒரு முடிவு பண்ணி அழகாக வெளியே அனுப்பினார்னு வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட போய் விஜய் வந்து ஒரு கேரக்டர் தான், வித்தியாசமான கேரக்டர் தான் வச்சுக்கோங்க. பட் அது விஜயை முடிச்சு விடாமல் போக மாட்டாப்ல போட்டிருக்கு அர்ஜுன். அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்து இந்த ஒரு ஆட்டிடியூடோட அவர் தன்னை நினச்சிக்கிறது. விஜய் இருக்கும் போதே பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பேச்சு. பிறக்கும் போதே கோடீஸ்வரனா, அதாவது துபாய் ஷேக் மாதிரி தான் அவருடைய பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா, நடந்துக்கிற முறைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இப்பயும் வரம்பு மீறி ஒரு பேச்சு. காரணம் என்ன, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கரூர் விஷயத்தை திருப்பி ஒரு விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும். இது இந்த விஷயத்துக்கு இந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு காரணம் முதல்வர் ஸ்டாலின் தான். நீங்க அன்னைக்கே விஜய் அரஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த அளவுக்கு அர்ஜுன் எல்லாம் பேசி நீ போவான்னு பேசுற அளவுக்கு அவங்களாம் வளர்ந்ததுக்கு காரணம் முதல்வருடைய அந்த பெருந்தன்மையும் பொறுமையும் தான். நீ அக்யூஸ்ட், நீ 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 வந்து எங்களை அக்யூஸ்ட்னு சொல்ற, நீ அக்யூஸ்ட், தப்பிச்சு ஓடுனது நீ. ஆனா உன்னை விட்டுட்டாங்க அவங்க. அதான் சொல்றேன், சிஎம் விட்டுட்டாரு.
திருச்சி ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருந்தால், செப்டம்பர் 27 கிட்டத்தட்ட நீங்கள் வந்து மார்ச் 15ஆம் தேதி தான் தேர்தல் அறிவிப்பு. உட்கார வச்சுருக்கணுங்கிற நான் அக்யூஸ்டு உட்கார வச்சிருக்கணும். நீ என்ன பேச்சு பேசினீங்களா? என்ன பேச்சு செந்தில் பாலாஜிய? நீங்கள் என்ன சொன்ன? அப்படி உண்மையிலேயே அவர் தான் இருந்தால் அவர் தப்பிச்சு போகணும்னு நினைப்பாரா மாட்டாரா? சிம்பிள் திங். நீ குற்றம் நான் தான் நடந்துருச்சு, நம்ம தான் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா இந்த இடத்த விட்டு போவாங்களா, இருப்பாங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு சம்பவத்தை நம்ம செய்ய போகிறோம், திட்டமிட்டோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணால் அதே இடத்துல இருந்துக்கிட்டா செய்வாங்க? கரூர்லேயே இருந்துக்கிட்டா செய்ய சொல்லுவாங்க? சென்னையில், கோயம்புத்தூர், எங்கேயோ இருக்கலாம். கரூர்லேயே இருந்துக்கிட்டு செய்கிற அளவுக்கு என்ன இருக்குது? ஸோ ஒரு அடிப்படையான சின்ன சின்ன விஷயம். ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்ல 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 உண்மையாயிடுமாண்ணா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஐக்கியம், கிட்டத்தட்ட ஏப்ரல் 20ஆம் தேதி தேர்தல் சொல்கிறாங்க. கடந்த 2021 பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதி கவுண்டிங் நினைக்கிறேன். கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆதவார்ஜுன்லாம் எங்கே இருப்பாருன்னு தெரில எனக்கு. பொதுவாக சொல்கிறேன், இவ்வளோ பேச்சு பேசிட்டு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் இருப்பீங்கல்ல, இல்லை வேறு எதுவும் திட்டத்தில் இருக்கிறாரான்னு தெரில. ஆதவார்ஜுன் ஃபாரின் இயரில் போய் செட்டில் ஆகணுன்னு இருக்காரான்னு தெரில. ஏன்னா அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பொய்யே ஒரு 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 20 நிமிஷம் பேசினா 19% 19 நிமிஷம் பொய்யா பேசுகிறாப்பு. இந்த விஷயத்தை பொறுத்தவரை எதுக்காக இன்னைக்கு வந்து சிபிஐ வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கு? நீங்கள் தொடர்ந்து ஒருத்தரை குற்றம் சாட்டுறீங்க, பட் அவர் குற்றவாளி இல்லைங்கிறது சிபிஐக்கு தெரியும். இருந்தாலும் தொடர்ந்து அவங்க கொடுக்குறாங்க. அதை நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கலைன்னா சரியாக இருக்காது, வாங்க உங்களுக்கு தரப்பு விளக்கத்தை சொல்லிட்டு போங்கிறது தான் இதில் விஷயம். புரிதா இல்லையா நம்மளுக்கு? பட் நீ அக்யூஸ்டு, நீ ஒரு அக்யூஸ்டு, நீ பேசுகிற நீ வந்து இன்றைக்கி ஒரு அக்யூஸ்டு, உன் பக்கத்தில் நிற்கிற வந்து புசி ஆனந்த் ஒரு அக்யூஸ்டு, மதுரையில் இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட நிர்மல்குமார் ஒரு அக்யூஸ்டு. புரியுதுங்களா? நீங்கள் எல்லாம் அக்யூஸ்டெல்லாம் சேர்ந்து வேற ஒருத்தர் அக்யூஸ்டுன்னு சொல்கிறதுனால அவங்க அக்யூஸ்ட் ஆயிடுவாங்களா? இன்னைக்கு இன்னொரு வார்த்தை பேசுகிறாரு அவர். தமிழக அரசு போட்ட அந்த எஸ்ஐடி வந்து உண்மையிலேயே தொடர்ந்து விசாரிச்சிருந்தா இன்னும் இதுக்கு ஜெயிலில் இருப்பாங்க. சத்தியமாக இருந்திருக்கணும் நீ ஜெயிலில். சிபிஐயும் இன்னைக்கு என்ன காரணத்திலே, அரசியல் காரணத்தினாலே அப்படியே உங்களை விட்டு வச்சிருக்கு. அதுதான் உண்மை. இது முழுக்க இந்த 41 உயிர்களுக்கு காரணம் அண்ணன் தம்பிங்க நீங்கள் தான். எங்கள் அண்ணங்கிறீங்களா, உங்கள் அண்ணன் நீங்கள் தான் அதுக்கு ரியல் அக்யூஸ்டு நீங்கள் தான் காரணம். அதிலலாம் மாற்று கருத்தே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இங்கே மட்டுமே நடந்துச்சா? இங்கே ஒரு பெரிய லெவலில் நடந்துருச்சு, நாமக்கல்ல நடந்துச்சு, அதே மாதிரி சேலத்தில் ஒரு பையன் செத்து போனார். அங்கே தொடர்ந்து எல்லா இடத்துங்களையும் காயம் எங்கே நடக்கலை, எல்லா இடத்துலையும் நடந்துச்சு. இங்கே கரூரில் அதிகபட்சம் நடந்துருச்சு. காரணம் வந்து சொன்னேன், திருப்பி ஒரே பொய்யை ஏன் சொல்லிக்கிட்டு? ஏங்க அதான் தெளிவாகவே நான் சொல்கிறேன். நான் நீங்கள் விஜய் வந்து ஒரு பெரிய பொய்யை இது ஒரு கூட்டத்தினால ஒரு சின்ன ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு கூட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு தன்னைத்தானே பெரிய லெவலில் மகாராஜா மாதிரியும் ஒரு தேவதூதன் மாதிரியும் முதல்வர் மாதிரியும் இன்னைக்கு நினச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கார் அவர். ஆனால் யதார்த்தத்தை வந்து அவர் தான் சொன்னேன், மே 3-4 அப்புறம் தான் மாறுவார் அவர். அது வரைக்கும் இப்படியே தான் இருப்பார். அந்த ஒரு மயக்கத்திலே இருக்கார் அவர். அதுக்கெல்லாம் காரணம் இந்த கூட்டம் தான். என்ன, அதனால தான் இந்த தற்குறிங்கிறாங்க. அந்த தற்குறி கூட்டம் தான், இந்த கூட்டம் தான். திருப்பி ஒரே வார்த்தையை பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தங்கிறேன் நான். கரூர் சம்பவம் என்ன சிபிஐ விசாரிக்குது, நீ என்ன அக்யூஸ்டு, நீ என்ன ஃபிக்ஸ் பண்ணுற? நீ தான் அக்யூஸ்டு. நீ இல்லை அப்படிங்கிறத நீ போராடு, நீ சொல்லு. நீ அடுத்தவங்களை அக்யூஸ்டுன்னு சொல்கிறப்ப சிபிஐ விசாரணையை நீ வந்து களங்கப்படுத்துறியான்னு கேட்குறேன்னா. நீ சிபிஐ தானே விசாரிக்குது, நீ ஏன் டைரக்ஷன் கொண்டு போகிறாங்கிறேன் நான். உன்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால் சொல்லு. இது வரைக்கும் சொல்ல முடியல உன்னால். செருப்பு வீசினாங்க, செருப்பு எதுக்காக செருப்பு வீசினாங்கன்னு சிபிஐ விசாரிக்குது. அது செந்தில் பாலாஜி அதை அட்மிட் ஆகி சொன்னார். செருப்பு யார் எதுக்கு தூக்கி உடனே தண்ணி ஒருத்தன் கேட்குறான், நீ அதை தாண்டி பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற.
ஓ தண்ணி குடியா அப்படின்னு கொடுக்குறான். அந்த சத்தத்துல எவன் கேட்பான்? அவன் மயக்கமாகறான் ஆக்கியமாங்க, அவன் மயக்கமாகறான், கீழே எல்லாம் சோர்ந்து உழுவுறான். ஓ நீ பாரியா இங்க கீழே பாரியான்னு சொல்லி ஒருத்தன் ஒரு அளவுக்கு மேல கத்தி பார்த்துட்டு தான் வேற வழி இல்லாம தண்ணி இல்லாம தொண்டை வறண்டு ஒருத்தன் கோவப்படுறான். அதுல நடந்த சம்பவம் இது, புரியுதுங்களா? இது முழுக்க முழுக்க நீங்களா ஒரு ட்ராமா பண்ணி 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 பண்ணிட்டு இருக்கிறதுனால உண்மையை மறைக்க முடியாது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு அவர், ஒரு செந்தில் பாலாஜியா, அவர் ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் சம்மன் அனுப்பலாம்? ஏன் லூஸு என்ன சொன்னார் அவர்? அவர் சொன்னது என்னன்னா, ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்கல்ல, நான் போனேன், என்ன மாதிரியும் பலரும் ஆஸ்பத்திரிக்கு உடனே வந்தாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தார், அடுத்தடுத்த தலைவர்கள்லாம் வந்தாங்களே, அவங்களாம் எப்படி வந்தாங்கன்னு உடனே கேட்டு பாருங்க, அவங்களையும் கூப்பிட்டு கேட்டு விசாரிங்கன்னு சொல்றாரு. நான் வந்தேன்னு சொன்ன மாதிரியே அதே மாதிரி லோக்கலில் உள்ள ஆட்கள் எல்லாமே உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்கல்ல, அவங்களையும் கூப்பிட்டு எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டு பாருங்க, அப்போதான் உங்களுக்கு விளக்கம் தெரியுங்கிறத தான் அப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு அவர். அதை விட்டுட்டு இவராக கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஏன் வந்தார்? மகேஷ் ஏன் மகேஷ் விசாரிக்கணும்? சிஎம் மற்றவங்களை சிக்க வைக்க பார்க்குறாரு. ஆமாம், சிக்க வைக்க பார்க்குறீங்க, பைத்தியகரத்தனமெல்லாம் இருக்கு. அவர் சொன்னது ஒரே ஒரு அர்த்தம் அதுதானே. அதுதான் நீ சைக்கோத்தனம், நீ சைக்கோத்தனம். நீ விஜய ஒரு பெரிய லெவலில் கொலையில் விட்டுடாமல் போக மாட்டேன் நீ, அது மட்டும் நல்லா தெரியுது. நீ ஒரு அஜெண்டாவில் இருக்க என்ன, நீ திமுகவை பழி வாங்கணும், உனக்கு சீட்டு தரல, நீ அங்கே வேலை பார்க்கும் போது கிட்டத்தட்ட பெரிய லெவல் அமௌண்ட்டோட ஓடி போயிட்ட, எங்கே நம்மளை டேமேஜ் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம். அந்த இந்த விஷயத்தில் சிஎம் ரொம்ப அமைதியாக இருக்கிறது சரியா இருக்காது. காரணம் என்னன்னா, நீ அளவு பேசுறதுக்கு தகுதி இருக்கணும். தகுதியான ஆட்கள் பேசலாம். சிஎம்மோட டிராவல் பண்ண ஒரு அவருக்கு ஈக்குவலாக ஒரு 50 வருஷம் அரசியல் பயணம் பண்ண ஒருத்தர் ஆப்போசிட்ல உட்காந்து சில கேள்விகள் கேட்டால் பதில் சொல்லலாம். நீ ஒரு தற்குறி, ஒரு அறகுறை, என்ன நீ அடுத்தவன் காசை ஆட்டையை போட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற நீ திருப்பி திருப்பி ஒவ்வொரு மேடையிலையும் போட்டுட்டு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, இது எப்படி தான் விஜய் இதை சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண போறான்னு தெரியல. நான் என்ன நீ அதுதான் நான் சொல்றேன். நான் நீ இப்படி தப்பு தப்பாவே பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நாள் பேச போறீங்க? இந்த முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் வரைக்கும் பேசுவீங்களா? அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாது. லக்கியம் அதில் வேற ஒன்றும் பேச முடியாது, அவ்வளோதான். செந்தில் பாலாஜியை கேட்குறாங்க, அவர் தெளிவாக சொல்றாரு, என்னை கூப்பிட்டுருக்காங்க, 17ஆம் தேதி நான் போகிறேன், டெல்லிக்கு போகிறேன், என் தரப்பு விளக்கத்தை சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. அப்படி தானே சொன்னார். நீ ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இப்போ சம்மன் உனக்கு அனுப்புனாங்க, நீ போனியா? உங்கள் அண்ணன் போனாரா? சொல்லுங்க பாப்பா. நான் இன்னைக்கு போக மாட்டேன், சந்தேகம். எனக்கு 15 நாள் வேலை, 10 நாள் வேலைன்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கிற. என்ன நீங்கெல்லாம் நீங்கள் டகால்ட்டி வேலையை பார்த்துக்கிட்டு ஒவ்வொன்றையும் அரசியல் பண்ணிக்கிட்டு போகிற இடத்துலலாம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்களா நியாயமா? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் தனிப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் வேறு மாதிரி ட்ராமா பண்ணுறீங்க. அந்த சங்கீதாவுடைய புகாரை எல்லாம் மறைக்கிறீங்க. இதுலேயும் திமுக ரொம்ப அடக்கி வாசிக்குது. வேண்டாங்க, அது தனிப்பட்ட விஷயம். என்ன தனிப்பட்ட விஷயம்? தூரமாக கேட்டுச்சு, அழகாக கேட்டுச்சு. சங்கீதாவை நீ ஒருத்து இல்லைன்னு நீ சொல்கிற, நீ சங்கீதமா ஒன்னே ஒருத்து இல்லைன்னு சொன்னால் என்ன இருக்கும்? அதே வார்த்தையை அவங்க சொன்னாங்கன்னா, அவங்க சங்கீதா விஜய் ஒருத்து இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? நீ அவங்க மனைவியை ஒருத்து இல்லைன்னுங்கிற, ஒரு லேடிங்கிறதுனால அலட்சியமாக பேசுகிற அப்படின்னு ஒரு அம்மா கேட்குது கேள்வி. அதே மாதிரி இன்னொரு அம்மா கேட்குது, ரைட்டுங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, திரிசாவும் விஜயும் போய் வாழ்த்து கூறுறதுக்காக ஒன்றா போகிறாங்க, சொல்லி என்ன வாழ்த்துப்பீங்க நீங்கள் 2 பேரும் கேட்குது. ஒரு கணவன் மனைவியாக போய் ஒரு கல்யாணத்தில் ஒருத்தவங்களை கிரீட் பண்ணி வாழ்த்து கூறுற, ரைட்டு, நீங்கள் 2 பேரும் போய் என்ன வாழ்த்து சொல்லுவீங்க அவங்களுக்கு? விஜயும் திரிசாவும் போய் என்ன வாழ்த்து சொல்லுவீங்க? நீ தனிப்பட்ட விஷயத்தில் எவ்வளோ ஓட்டையில் நீ உட்கார்ந்துக்கிட்டு நீ அவர் குற்றவாளி, அவர் A1, இவர் B1, இவர் C1 சொல்லிட்டு இருக்க. நீ ஆம்பளையாக இருந்தா செந்தில் பாலாஜி கரூரில் நிற்கிறாரோ கோயம்புத்தூரில் நிற்கிறாரோ, நீ நின்று ஜெயிச்சு காட்டு. நான் தான் சொல்கிறேன், நீ ஆம்பளையாக இருந்தா, அது ஆதவார்ஜுன சொல்கிறேன், நீ முதல் குற்றவாளின்னு சொல்றீல்ல, என்ன நீ கரூரில் நில்லு,
எங்கால் கரூரில் அவர் நிற்க மாட்டார். அவர் ஒரு சாதாரண ஒரு ஆளை போட்டு உன்னை காலி பண்ணுறாரா இல்லையா பாருங்க. கரூர் தானே, நீ தானே சொல்கிற, நீங்கள் தான் இவர் முதல் குற்றவாளின்னு நீ சொல்கிற என்ன, அதானே ஐக்கியம், அவர் அக்ரிமெண்ட் தான், நீங்கள் பண்ணலாம்ல அதை. நீ உண்மையிலேயே அப்படியே பேசிட்டு ஊர் ஊராக மீட்டிங் போட்டுட்ருக்க, நீ கரூரில் வந்து நில்லுங்கிறண்ணா, ஒரு ஆம்பளையாக இருந்தால் நில்லு. கண்டிப்பாக செந்தில் பாலாஜி நிற்க மாட்டார். ஏன்னா அவரு ஒன்று எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒருத்து கிடையாது நீன்னு, அதனால் அவர் நிற்க மாட்டார். சாதாரண கரூரில் ஒரு ஆளை நிப்பாட்டி உன்னைய தோக்கடிக்கிறாரா இல்லையா பார்ப்போம். அதுக்கப்புறம் பேச மாட்டில்ல நீ நீ தைரியமான ஒரு சவாலான விஷயத்தை இதுக்கெல்லாம் பேசுறது இல்லை. நீ சைக்கோத்தனமா நீ போய் நீ ஸ்டேஜ் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுற. உனக்கு என்ன பாரம்பரியம் உனக்கு இருக்கு சொல்லுங்க. பொது வாழ்க்கையில் எத்தனை வருஷம், 30 வருஷம் பொது வாழ்க்கை அவரு. உனக்கு என்ன இருக்கு? உண்மையிலேயே அந்த 41 பேர் செத்து போனதுக்கு வந்து வருத்தப்பட்டிருப்பாரு. என்ன பண்ணிருப்பாரு? நம்மளால 41 பேர் செத்து போயிட்டானாங்களான்னு வருத்தப்பட்டிருப்பாரு அவரு. உனக்கு என்ன வருத்தம் இருந்துச்சு? எங்க குடும்பம் என்ன, அந்த குடும்பத்துக்கு வந்து பாத்தியா? நீ வந்து பாத்தியா? இல்ல உங்க அண்ணன் வந்தாரா? சொல்லு, வீட்டுக்கு வந்தீங்களா என்ன? இப்படியே உட்காந்து பீலா விட்டுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு உங்க முகத்திரையும் உங்களுடைய முகமுடியும் கண்டிப்பா எல்லாம் ஏப்ரல் 20, 25 தேதியில தேர்தலோட முடிஞ்சு போயிடும். பார்க்க தானே போறோம். அப்ப சவால் விடு. செந்தில் பாலாஜி வந்து அவரை ஏற்றி நாங்கள் தோக்கடிக்கிறோம், கரூரில் நாங்கள் தான் தோக்கடிக்கணும். அவர் கண்டிப்பாக கரூரில் உங்களை ஏற்றி நிற்க மாட்டார். காரணம் என்னன்னா, நீங்கள் அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாதுன்ற நான். அதுவும் அர்ஜுன் நிற்கட்டும், எங்கால் கண்டிப்பாக அடித்து தூக்கிட்டு அவர் இங்கே நிற்க மாட்டார். அவர் வேற எங்கேயா போய் நிற்பார். அதனால ஒரு சவால்னா அப்படி தான் இருக்கணும். மக்கள்கிட்ட போய் நீ சவால் இப்படி விடு. இதை விட்டுட்டு மைக்கு கிடைச்சிச்சுங்கிறதுக்காக திருப்பி திருப்பி ஒரே பொய்யை சொல்லிக்கிட்டு அவர் தான் A1, இத்தனை ஊருக்கு போனோம், எங்கேயுமே நடக்கல, இங்கே மட்டும் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? நீ பண்ற தப்ப திருப்பி திருப்பி பண்ணி உன்னைய கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட் ஒரு குத்துனதுக்கப்புறம் தானே 8 மணினா 9 மணிக்கு கரெக்டாக வந்துடுற நீ. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நீ வர்ற நீ. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க வந்து ஒரு மறைவான ஒரு இடத்துல நின்று போடுறீங்க, ஒரு பந்தல் போட்டிருக்கீங்க. அது வரைக்கும் நீ என்ன ட்ராமா பண்ண? நீ என்ன கரூர் சம்பவத்துக்கு அப்ப நீ என்ன பண்ண? நாமக்கல்லேருந்து கரூருக்கு எத்தனை மணி நேரத்துக்கு வந்த நீ? இருக்கிற ஊர்ல எல்லாம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வர சொல்லி பேசி போட்டு 12 மணிக்கு வாங்க, 1 மணிக்கு வாங்கன்னு சொல்லி போட்டு 7:40 வந்த நீ அதை விட்டுட்டு திருப்பி 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 இன்னைக்கு என்னத்துக்கு பேசுற நீ? இந்த சம்பவத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? எத்தனை முறை இதே சொல்ற? நீ ஒரு தீர்வுக்கு வா. ஒன்று டிபேட்டுக்கு யார்கிட்டயாவது பேச தைரியமா உட்காந்து பேசு. இன்னைக்கு SITயை பத்தி குறை சொல்ற. பிரேமானந்த சின்மா அவரு ஐஜியையும் குறை சொல்லி சொல்ற. SIT போட்டிருந்தா நாங்களாம் ஜெயிலில் இருப்போன்னு. சத்தியமா உங்க ஒன்னன்லேருந்து எல்லாமே ஜெயிலில் தான் இருந்திருப்பீங்க. அதுல சிஎம் விட்ட ஒரு பெரிய பெருந்தன்மையும் அது ஃபிளா தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்ட அவதூறு பேச்சுக்களை தொடர்ந்து இப்போ முன் வச்சுட்டு இருக்காங்க. நயினா நாகேந்திரன் சொன்னாரு, இப்ப திருப்பி இவர் வந்து போராட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பிலிருந்து அவதூறு வழக்கோ இல்ல மான நஷ்ட வழக்கோ வந்து சட்ட ரீதியாக தொடுக்கப்படல? அதுதான் சொன்ன, ஒருத்து இல்லைங்கிறேன் நான். அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது. நீங்க பேசுற அளவுக்கு ஒருத்தான ஆளா இருக்கணும், பேசணும். புரியுதுங்களா? திருப்பி திருப்பி இதே பேசிட்டு இருக்கிறனால என்ன? நீ அதுக்கு தான் சொல்ற, ரிசல்ட் வரப்போதே. மக்கள் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்ற, தேர்தலுக்கு வாங்கன்ற. நான் இந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்க, நீ எவிடன்ஸ் இல்லாம பேசிக்கிட்டே இருக்கிற, நீ கரூருக்கு வா. தைரியமான ஆம்பளை தானே, நீ வந்து நில்லுங்கிற. நான் இல்லை உங்க அண்ணன் நினைக்க சொல்லு, நீ வந்து நில்லு. இல்லை இந்த அக்யூஸ்ட் 4 பேர் இருக்கீங்க, 4 பேர்ல யாராவது ஒருத்தர் நில்லுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. சரி, ரைட்டு, ஏற்றுக்கலாம். உண்மையிலே மக்கள்லாம் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, உண்மையிலே நடந்தது தானே சொல்லு. ஆனால் ஒரு விஷயம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா நீ அரசியல் விட்டு ஓடி போயிடணும். அதானே உண்மை. ஒரே பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிற நீ இப்போ என்ன சொல்லுவீங்க? கரூரில் வந்து இப்போ நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா என்ன சொல்ல போறீங்க? காசு கொடுத்துட்டாங்க அது இதே சொல்ல போறீங்க. அப்போ என்னதான் தீர்வு? எதுக்கு ஐக்கியம்? இதுக்கு இப்போ நாளைக்கு சிபிஐயும் வந்து உங்களை தான் அக்யூஸ்ன்னு சொல்ல போகுது, அதெல்லாம் மாற்றம் இல்லை. அதுக்கு என்ன அதுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அதுக்கு காரணம் சிபிஐயும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? இப்போ SIT வேணான்னு சொன்னீங்க, இப்போ சிபிஐயும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. என்ன முடிவுக்கு வந்துருச்சு? இந்த சம்பவத்திற்கு காரணம் விஜய் அண்ட் கோ அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. இது கிட்டத்தட்ட இறுதிக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன்.
அநேகமாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜய் குற்றவாளின்னு சிபிஐ கோர்ட்டில் சொல்லிடும். அதுதான் ஒரு எண்டுக்கு வந்துருச்சு, கோர்ட் வந்துருச்சு. இதெல்லாம் மாற்றமே கிடையாது. இதெல்லாம் சும்மா என்னது, இவங்களாம் ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ட்ராமா பண்ணுறாங்கன்னா, எங்களை கூட்டணியை ப்ரெஷர் பண்ணுறதுக்காக தான் எங்களை வந்து சிபிஐ கூப்பிடுதுன்னு. அதெல்லாம் கிடையாது. உங்கள் அண்ணன் ஒவ்வொரு முறையும் போகிறப்போ பதிலே சொல்கிறதில்ல, யாரையோ நினச்சிட்டு உட்காந்துருக்காப்புல போடுறது. சிபிஐ 10 ட்ரிப்பு கேட்டாலும் 20 ட்ரிப்பு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதில்ல விஜய். அதெல்லாம் திருப்பி கூப்பிட்டுருக்காங்க. வேற என்ன கூப்பிட்டு என்ன செய்ய போகிறாங்க? அதெல்லாம் விஜய் வந்து கூட்டணிக்கெல்லாம் கூப்பிடல. இதில் ரியல் அக்யூஸ்ட் நீனு, சில எவிடன்ஸுக்காக நீ இதை அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற. அது பட் பிஜேபி தெளிவாக இருக்குது, சிபிஐ தெளிவாக இருக்குது. அதனால் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னர் விஜய் தான் முதல் குற்றவாளின்னு சிபிஐ அனௌன்ஸ் பண்ணிவிடும். அதனால மாற்றமே கிடையாது. புரியுதுங்களா? நீ அதுக்கப்புறம் என்ன பேச போகிற? சிபிஐயும் திமுக விலைக்கு வாங்கிருச்சு, செந்தில் பாலாஜி விலை கொடுத்து வாங்கிட்டாருன்னு சொல்லுவியான்னு கேட்குறேன் நான். என்ன பாஜக திமுக மறைமுக கள்ள உறவு அப்படின்னு சொல்லி நல்ல உறவு இல்லை, அதான் ஏதோ ஒரு தீர்வு வேணும். அதாவது உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன தீர்வு? எஸ்ஐடியே விரும்ப மாட்டேன், நீங்கள் விரும்பலை,